ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சம்மில் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து வில் ஜஸ்ட் ஹாவ் அ மிரர் ஹியர். இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கேன், ஓகேவா? நம்மளோட டைரக்ட் சன்லைட் இந்த மிரரில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, ஓகேவா? ஸோ நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இது நம்மளோட மிரர். ஸோ ஜஸ்ட் நேம் இட் இஸ் மிரர். இது நம்மளோட சன்லைட். இந்த சன்லைட் நேராக வந்து சன்லைட். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே சன்லைட் டைரெக்டாக வந்து படுது இல்லையா? ஸோ இதோட பேர் தான் வந்து இன்சிடென்ட் ரே. அதாவது டைரக்டான லைட்டு மிரரில் பட வருது இல்லையா? இதுக்கு பேர் இன்சிடென்ட் ரே. அண்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இதுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வரும்போது இப்படி வருது அண்ட் போகும்போது இப்படி போகுது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு பிளெயின். மிரருங்கிறது ஒரு பிளெயின் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் தான் நார்மல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த லைனோட பேர் என்ன அப்படின்னா நார்மல், ஓகேவா? ஸோ நார்மலுங்கிறது அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு லைனு. தட்ஸ் இட். இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டேட்ஸ் தட் த இன்சிடென்ட் ரே, the reflected ray and the normal to the surface of the mirror are all lie on the same plane. இது எல்லாமே ஒரே பிளேன்ல தான் லை ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் ஐ வில் பி ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆர். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நமக்கு சொல்ல வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைட் ஒரு சன்லேருந்து நமக்கு டைரெக்டாக ஒரு மிரர் மேலே படுற ரேவை இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் அந்த மிரருக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறத நம்ம நார்மல்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த மூணுமே ஒரே பிளேனில் இருக்குது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஓகே? ஸோ ஒரே பிளேனில் இருக்குன்றதுனால இந்த ஆங்கிளும், அதாவது இன்சிடென்ட் வந்துட்டு நார்மலோட மேக் பண்ணுற ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ரே வந்து நார்மலோட மேக் பண்ணுற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம், ஓகே? ஸோ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.